அந்த நடிகை எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர்னு அத்தனை பெரிய ஹீரோக்களுக்கும் கதாநாயகி. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க ஆரம்பத்துல தமிழ் திரையுலகில பெரிய இயக்குனரோட படத்துல அறிமுகமானாங்க. அவர்களுடைய அழகான சிரிப்பை கண்டு சொக்கி போனாங்க தமிழ் ரசிகர்கள் மட்டுமில்ல, பெரிய ஹீரோக்களுமே அசந்து போனாங்க. என்ன சிரிப்புடான்னு மெய் மறந்தாங்க. அறிமுகமான படமும் பெரும் வெற்றி தான். வெள்ளி விழா கொண்டாடிய படம். அப்ப ஆரம்பிச்சது சிரிப்பழகி சகாப்தம். இரவு பகலா நடிச்சாங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரங்கள் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு தென்னிந்தியாவின் கனவு கன்னியானாங்க. மக்கள் திலகமே இவரோட கால்ஷீட்டுக்காக 6 மாதங்கள் காத்திருந்தான்னு சொல்லுவாங்க. அவருடைய ஒற்றை புன்னகையில தமிழ் ரசிகர்கள் சொக்கி போய் கிடந்தாங்க. புகழுச்சியில இருக்கும் போதே ஒரு தயாரிப்பாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் பட வாய்ப்புகள் குறையவே இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறமா தான் பல பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாங்க அழகிய நடிகை. காலம் உருள வயசாச்சு. அவருடைய பிள்ளைங்களும் பெரியவங்க ஆனாங்க. காதலித்தாங்க. அம்மா கிட்டக்க கூட சொல்லாம திருமணம் முடிச்சு எங்கேயோ தொலைவுக்கு போயிட்டாங்க. இவங்க துடிச்சு போனாங்க. எத்தனையோ காதல் படங்கள்ல நடிச்ச நாயகியால தான் வீட்டு காதலை ஈஸியா எடுத்துக்க முடியல. இதுக்கு கண்மூடித்தனமா அவங்க வச்சிருக்க பாசம் தான் காரணம். உறவுகளும் லாப நோக்கத்தை கொண்டே தேடி வந்தாங்க. எதை அடையலாங்கிறதுல மட்டும் குறியா இருந்தாங்க. இதனால விரட்டி விட்டாங்க நடிகை. ஆந்திராவுக்கு போனாங்க. சொத்து பத்துகள்லாம் வேகமா கரைஞ்சுது. கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 10 வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. கலைவாணி போல இருந்த நடிகை முற்றிலும் முடங்கினாங்க. மது எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. கவலையும் மறக்க மதுதான்னு சொல்லிக்கிட்டாங்க. மது மேலும் மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் மட்டும் தரும்னு மிக மிக தாமதமா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நடிகை. இன்று ஆந்திரால ஒரு மலைப்பகுதி கொண்ட இடத்துல தனியா ஒரு சின்ன வீட்டுல போராடிட்டு இருக்காங்களாம். கவனிக்க கூட யாரும் இல்ல அந்த கலைவாணிக்கு. படுக்கையில தானே சிறுநீர் கழிச்சிட்டா கூட அது சுத்தம் செய்யறது கூட யாரும் இல்ல. சில உறவுகள் கர்நாடகா வந்துருங்கன்னு அழைச்சிருக்காங்க. ஆனா அங்கு கணவரின் நினைவுகள் மேலும் கொன்று விடுங்கிறதுக்காக போக மறந்துட்டாங்க. பிள்ளைங்க அமெரிக்கால இருக்காங்க. உறவினர்கள் போன் பண்ணி அம்மா படக்கூடிய துன்பங்களை பத்தி சொன்னா அந்த பிள்ளைகள் எங்களுக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ நடிகை துவண்டு போய் தண்ணீர் தான் குடிக்கணும். ஒரே ஒரு வேலைக்கார ஐயா எப்பவாவது வந்து சமையல் செஞ்சுட்டு போகுமா. அதை சாப்பிடுவாங்களாம். மீதம் இருக்கிற உணவுல தண்ணி ஊத்தி வைப்பாங்களாம். அதையே 3 நாட்களுக்கு சாப்பிடுவாங்களாம். இப்ப அவங்க தங்கியிருக்கிறது மட்டும்தான் கடைசி சொத்து. அதுக்கு ஒரு கும்பல் காத்துட்டு இருக்கு. அக்கா எப்போ சாவா, வீடு எப்போ கிடைக்கும்னு. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.